श्री वेंकटार्यतनयं तत्पादकमलाश्रयं पादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भुजे கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ உட்பா முதலா புல்லெரும் பாதிவன் எண்ணிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு பொய்த்தனன் நான் முகனாக பெற்ற நாட்டுளே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்னித்தீருமே இம்மையே ராமாயன் இரண்டெழுத்தினான் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலவெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நவத ராட்சசாந்தகம் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுசன் குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர் காக்கினரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமாயணம் இந்த மகாகாவியத்தை 9 நாட்கள் ஆழ்வாருடைய பாசுரத்தில் கூறியுள்ளவாறு அதற்கேற்ப வால்மீகி பகவான் எவ்வாறு சரித்திரத்தை படைத்துள்ளார், எப்படிலாம் அனுபவிச்சு எழுதியிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்து வருகிறோம். அதில் கடந்த தினம் விபீஷணன் சரணாகதி செய்ததை நாம் அனுபவித்தோம். இன்று கடைசி தினம் ராமர் பட்டாபிஷேகம். இப்ப போயிட்டு இன்னும் இலங்கைக்கு வந்தாச்சு, யுத்தம் தொடங்கணும். யுத்தம் ஆரம்பித்து ராவணனை வதம் செய்த பிறகு பிராட்டியை அழைத்து கொண்டு அயோத்தி சென்று அங்கு பட்டாபிஷேகம் ஆக வேண்டும். அது இல்லாம இந்த 9 நாட்கள் கேட்பவர்க்கும் படிப்பவர்க்கும் சொல்பவர்க்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் சொல்லி இன்றைய தினம் இந்த தொடரானது பூர்த்தியாகிறது. ஆழ்வார் 8 பாசுரத்துல எப்படி சேது கட்டி இலங்கை அடைந்தான் அப்படிங்கிறத நேத்து பாசுரம் வரைக்கும் அனுபவித்தோம். மலையதனால் அணை கட்டி மதில் இலங்கை அழித்தவனே அப்படின்னா, இலங்கை மதில் அதாவது சேது கட்டியாச்சு, இன்னும் இலங்கையை அழிக்கவில்லை. இந்த 9வது பாசுரத்திலையும் 10வது பாசுரத்திலையும் குலசேகர பெருமான் அழகாக தெரிவிக்கின்றார். தலையவழும் நறுங்குஞ்சி தயரதந்தன் குலமதலாய் வளைய ஒரு சிலையதனால் மதில் இலங்கை அழித்தவனே. இலங்கை எவ்வாறு அழிக்கப்பட்டது, பெருமானால் எவ்வாறு அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். தலையவழும் நறுங்குஞ்சினா கட்டெல்லாம் அவிழக்கூடியதாக, நறுநாற்றம் கமழக்கூடியதான சிகையினையுடைய தசரத சக்கரவர்த்தியினுடைய குலமதலாய் குலத்துக்கு உத்தாரகனாகனவனே, தசரதனுடைய அந்த வந்த இஷ்வாகு குலத்தை தாங்குபவனே, ஒரு சிலை வளைய ஒப்பற்ற உன்னுடைய அந்த வில்லானது வளைய, அதனால் என்னாச்சு, அந்த வில்லினால் அந்த மதில்கள் சூழ்ந்த இலங்கையை அழித்தவனே அப்படிங்கிறார். என்ன ஒரு அந்த சக்கரவர்த்தி குலத்துக்கே உத்தாரகனாக இலங்கக்கூடிய நீ உன்னுடைய அந்த வில்லினால் என்ன பண்ண, நீ அந்த பிரம்மாஸ்திரத்தினால் எல்லாத்தையும் கொண்டு அப்படிப்பட்ட அந்த மதில் சூழ்ந்த அந்த இலங்கையை அழியச் செய்தவனே அப்படின்னு அழகா இப்ப ஆழ்வார் நமக்கு காட்டுகின்றார் ராமாயண சரித்திரத்தை. கடைசி பாசுரத்தில் இன்னும் ஸ்பஷ்டமா ராமன் தான் நாராயணன் அப்படிங்கிறதை தெரிவிக்கின்றார். தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே. எல்லாம் படைச்சது யாரு? அவனே படைத்தான், அவனே உண்டு மிழ்ந்தான், அளந்தான், எல்லாமே பண்ணது அவன் தானே. அப்போ யாவரும் அடிவணங்க அரங்க நகர் துயின்றவனே. கடைசியா என்ன பண்ண, எல்லாரும் சேவிக்கிறா, உன்னதான் சேவிக்கிறா. சேவிச்சு என்ன பண்ண, நீ என்ன பண்ற, அரங்க நகரில் போய் துயின்றவனே அப்படின்னு அழகாக தெரிவிக்கின்றார். என்ன, தேவர் அசுரர் திசைகள் எல்லாத்தையும் யார் படைச்சார்னா பெருமான் தான் படைத்தார். அவர் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் சிருஷ்டித்த எம்பெருமான் யாவரும்
வந்து அடிவணங்க, சிருஷ்டித்த பிரயோஜனம் எல்லாம் தன்னை ஆசிரியிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இதுக்காக தான் என்ன, எல்லாம் கோயில்ல போயிட்டு கண் வளர்ந்து தயாரா இருக்காராம். நாம எல்லாம் சேவிக்கணும்னு தயாரா இருக்காராம். அதற்காகத்தானே ராம அவதாரமும் எடுத்தான் பெருமான். எதற்காக பெருமான் அவதாரம் எடுத்தான்? நாம் அனைவரும் சென்று எம்பெருமானை அடைய வேண்டும். நாம வருவோம் அவன் தயாரா நின்றுட்டு இருக்கான், நாம வரதா தெரியல. அவனே இறங்கி வந்தான், அவனே அவதாரம் எடுத்து வந்தான் பெருமான். அதைத்தான் ஆழ்வார் காட்டுகின்றார். ஆழ்வார் சொன்ன மாதிரி இலங்கையை எப்படி அழித்தான் அப்படிங்கிறது தான் கடைசியான யுத்த காண்டத்தில் காட்டப்படுகின்ற காட்சிகள். வால்மீகி அந்த யுத்த காண்டத்தை எப்படி காட்டினார் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக நாம் அனுபவிக்கலாம். இலங்கையில் இப்போ எல்லா வானரங்கள்லாம் வந்தாச்சு. அவ ஒரு மலையில, சுவேல மலையில இருக்கா. அங்கிருந்து எதிர பாக்குறார். அங்க ராவணனுடைய மாளிகை தெரிகின்றது. சுக்ரீவனுக்கு பார்த்த உடனே 10 தலைகளுடன் ராவணன், ஓ இவன் தான் ராவணனா, என்னுடைய நண்பனின் மனைவியை கவர்ந்து சென்றவனான். கோபம் கொப்பளிக்கு இங்கிருந்து அப்படியே பறந்து போயிடுறார். வானரன் தானே, வானர ராஜா உடனே பறந்து போய் அங்க போய் இருந்து அவனுடன் மல்யுத்தத்தில் ஈடுபடுகின்றான். மல்யுத்தம் பண்ணிட்டு இங்க ராமனுடைய மனசு போனமே மறுபடியும் திரும்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் முதல் நாள் அங்கதனை தூது அனுப்புகின்றார்கள். தூது அனுப்பிச்சா அங்கதன் தூது போனா எதுவும் ஏற்கனவே அந்த ராவணன் யார் சொல்லியும் கேட்கவில்லை. இருந்தாலும் அங்கதன் ராஜ நீதிப்படி, யுத்த நியதிப்படி அங்கதன் தூது அனுப்பப்படுகின்றான். தூது அனுப்பிச்சவன் திரும்பி வந்து விடுறான். தோல்வியை தழுவப்படுகின்றது. யுத்தம் ஆரம்பமானது. முதல் நாள் யுத்தம் எல்லாம் பகல் பொழுதிலே வானரங்களின் கை ஓங்கி இருக்கின்றது. ஆனா ராத்திரியும் யுத்தம் நடந்துதான். ராத்திரி யுத்தத்துல என்னாச்சு, இந்திரஜித்து வந்து நாகபாசத்தை போட்டுட்டான் எல்லார் மேலேயும் நாகபாசம் போடும்போது எல்லாருமே மாண்டு போன மாதிரி அந்த மாதிரி ரத்த வெள்ளத்துல இருக்கா. இப்போ ராமன் வந்து மனிதனால மாண்டு போக முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா? ஒரு ரத்தம் அவன் மீது வருமா? அவன் அப்ராகிருத சுத்த சத்துவ திருமேனியை கொண்டவன். எதற்காகனா அடுத்தது அவன் அவதாரம் செய்ததே நான் மனிதன் எப்படியெல்லாம் இருப்பானோ அதன் மாதிரி நான் வாழ்ந்து காட்டுகிறேன் அப்படின்றதுக்காகத்தானே அவதாரம் செய்தான். இந்த இடத்துல தெய்வத்தன்மையை வெளிப்படுத்தினால் என்னாகும்? அதற்காகத்தான் அவன் மனிதனை போன்றவே வீழ்ந்து கடந்தான். அவன் வீழ்ந்தது அவன் மனிதனாக நான் இருக்கின்றேன். இந்த கஷ்டங்கள் இதே மாதிரி இருந்தும் என்னால் நாமும் பெருமானை அடைய முடியும். இதே மாதிரி இந்த மாதிரி நீங்களும் முயற்சி செய்தால் அடைய முடியும் என்பதை காட்டுவதற்காகத்தான் எம்பெருமானுடைய அவதாரம். அதற்காகத்தான் அவன் அப்படி இருந்தான். பிரம்மா வேற வரம் கொடுத்திருக்கார். என்ன வரம் கொடுத்திருக்கார்? அந்த ஆஸ்திரங்கள்லாம் செயல்படும்னு. அப்போ பெருமான் என்ன பண்ண, ராமன் வந்து இல்ல நான் நாராயணன் பிரம்மாவிற்கு மேற்பட்டவன் அப்படின்னு அங்க காமிச்சிட்டா பிரம்மாவிற்கு மதிப்பளிக்காததாக ஆகிவிடும். அதற்காகத்தான் அதற்கு கட்டுப்பட்டு இருந்தான். அதன் பிறகு கருடன் வர கருடைய ஒளி மேலே விழுந்து அனைவரும் எழுந்தார்கள். இது முதல் நாள் யுத்தம். 2வது நாள் ஆறுது. 2வது நாள் வந்து அனுமனுடைய தோல்ல ராமன் ஏறிட்டு இருக்கான். எதிர ராவணன் வரான். போர் நடக்கும்போது ராமன் வந்து ராவணன் மீது அம்பு எய்து கொண்டு இருக்கின்றான். அங்க ராவணன் பார்த்தா கீழே குரங்கு. இந்த குரங்கு எங்கேயோ பார்த்திருக்கனே அப்படின்னு நினைக்கிறான். ஆஹா, இந்த வானரம் தானே இலங்கையை அழித்தது, இந்த வானரம் தானே அசோகவனத்தை அழித்தது, இந்த வானரம் தானே என் எதிரில் சமமாக நின்று பேசியது, இந்த வானரத்தால் தானே இன்று யுத்தமும் நடக்கின்றது. அவன் என்ன பண்ணணும்? இந்த வானரத்தை முதலில் ஒழித்து கட்ட வேணும்னு ராமனை பார்த்து அம்பு விடலையா ராவணன். அந்த அங்க இருக்கக்கூடிய ஹனுமனை பார்த்து அம்பு விட்டுட்டே இருந்தானா. ராமனுக்கு கோபம் வந்துட்டு. ஏன் கோபம் வந்தது அப்படின்னு கேட்டார்கள். கேட்டதுக்கு சொன்னார், ராமன் தன் மீது அடிக்கப்பட்ட காயங்களை கூட பொறுத்து கொள்ளுகின்றான். ஆனா தன் அடியவர்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் பொறுக்கவே மாட்டான். எடுத்தான் அம்புகளை தொடுத்தான். முதல்ல வந்து அவனுடைய சேனை, அவனுடைய தேர், அவனுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் ஒடித்தெழுந்தான். எதுவுமே இல்லை, கையில ஒரு வில்லு மட்டும் இருந்தது. இன்னொரு பானம் போட்டு அந்த வில்லையும் துரத்தி விட்டான். இப்போது என்னாச்சு? ராவணன் நிராயுத பாணியானான். ஒரு பானம் போடும்போது பாத்தீங்கன்னா அவனுடைய கிரீடம் கடலை தாண்டி விழுந்துதான். ஒரு பானத்துல எதுவுமே இல்லை. இப்போ ராவணன் கிட்ட எதுவுமே இல்லாம நிராயுத பாணியா இருக்கான். இப்போ பெருமான் நினைத்திருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? அப்பவே அவனை அழித்து இருக்கலாம். எல்லாரும் நம்ம இருந்தோம்னா என்ன நினைச்சிருப்போம்? ஆஹா, இதுதான் தக்க சமயம் இவனை அழிப்பதற்கு அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா பெருமான் அப்படி பண்ணல.
பெருமான் என்ன பண்ணான், இன்று போய் நாளை வாய், நாளை இன்னைக்கு போயிட்டு இதே மாதிரி சேனைகளுடனும் படைகளுடனும் புதுத்தெம்புடன் நாளைக்கு வா அப்படின்னு நினைச்சான். போகும்போது ராவணன் குனிந்த தலை மாறாமல் அப்படியே குனிஞ்சிட்டு வெக்கப்பட்டுட்டே போறான். என்ன இது, அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ள அந்த கோபங்கள் கொப்பளிக்கின்றன. அப்படி கண்ணை மூடுறான். மூடினா என்ன ஆகுது, ஒரே ராமபானமா தெரியுது. ராமபானம் தன் மேல வரா மாதிரியே இருக்கு. அப்படியே ஒளிவரத்துல வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அவன் சொன்னானா, அந்த ராகவனுடைய அந்த வீரம் எப்படியெல்லாம் பெருமான் போரிட்டான், அந்த ராமனின் பெருமானுடைய அந்த வீரத்தினை அப்ப சொல்றான், தம்மன்யே ராகவம் வீரம். வீரம்னா இப்படித்தான்ப்பா இருக்கணும். வீரம்னா யாரு, ராமனை போன்று வீரம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். வீரம்ன்றது எடுத்துக்காட்டே அவன் தான். ஒரு எதிரியே புகழ்கின்றான். அவனை வந்து நிராயுத பாணி ஆக்கினார் பெருமான். போகும்போது அவன் வந்து ரொம்பவே, அதாவது அவனுடைய எல்லாமே இழந்ததாக நினைச்சிட்டு ரொம்ப கோபம் கொப்பளிக்க சென்றான். அவன் மேல வந்து அவமானம் வேறு. அந்த மாதிரி போன ஒருவன் பெருமானை குறித்து எவ்வளவு அழகாக, தன்மன்யே ராகம், ஒரு வீரன்னா இவனை மாதிரி இருக்கணும், ராமனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிரியை புகழக்கூடியவனாக இருந்தான் ராமன். அடுத்தது 3வது நாள். இப்போ ராவணன் வரல, கும்பகர்ணன் அனுப்புறான். கும்பகர்ணன் ஏற்கனவே தூங்கிட்டு இருந்தான். நம்ம ஆண்டாள் கூட சரி சொல்றா இல்லையா, தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. கும்பகர்ணனுக்கு தூங்கக்கூடிய ஒரு போட்டியா. அந்த போட்டியில வந்து 2 பேரும் தூங்கினாலாம். ஒரு தோழி இருக்கா, தோழியை எழுப்ப போறா, கூப்பிட்டு பாக்குறா. ஆண்டாளும் மற்ற தோழிகளும் கூப்பிடுறா. உள்ள தோழி நன்னா தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்க தோழியை பார்த்து இவ எழுப்பி பாக்குறா. அவளுக்கு சந்தேகம் வந்தது, நீ என்ன கும்பகர்ணனோட போட்டி வச்சு அவன் வந்து கும்பகர்ணனை தோற்கடித்தாய், அந்த அளவுக்கு நீ நன்னா கும்பகர்ணனை விட நன்னா தூங்கி, அந்த தூங்கினதுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சா, கும்பகர்ணன் தன்னுடைய தூக்கத்தையும் உன்னிடமே கொடுத்து விட்டானோ. ஏற்கனவே நீ கும்பகர்ணனை விட அதிகமா தூங்குற. தூங்கினதுக்கு அப்புறம் தோற்றதுக்காக என்ன பண்ணார், கும்பகர்ணனும் அந்த தூக்கத்தை உனக்கு கொடுத்து விட்டானோ. அதனால்தான் இவ்வளவு தூங்கி கொண்டிருக்கின்றாயோ, எழுப்பினாலும் எழும்பி வரவே மாட்டேன் என்கிறாயோ அப்படின்னு இங்கே தோழிகள் கேட்கின்றார்கள். அப்போ அந்த அளவு கும்பகர்ணன் தூங்கி கொண்டிருந்தான். அதுவும் 10 நாள் முன்னதான் தூங்க போனான் அவன். அந்த என்ன ஆலோசனை கூட்டம்லாம் நடக்கிறது இல்லையா. எப்போ வந்து ஹனுமன் அசோகவனத்தை அழித்து அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் பாரதத்திற்கு வந்து விட்டானோ, கிஷ்கிந்தைக்கு வந்து விட்டானோ, அந்த சமயத்தில் இருந்த ஆலோசனை கூட்டத்தில் கும்பகர்ணன் பங்கு கொண்டான். அப்போ அந்த ஒரு 10 நாள் தான் ஆயிருக்கு தூங்கிட்டான். தூங்கினவனை எழுப்பவே முடியல. எப்படியோ எழுப்பினவன் கும்பகர்ணன் எவ்வளவோ அறிவுரைகள் சொல்லுகின்றான். யாருக்கு, ராவணனுக்கு. கும்பகர்ணனும் அறிவுரை சொன்னான் பாருங்க. வேண்டாம், விட்டுடலாம், தான் சீட்டை வந்து வேண்டான்றான். இவன் எதையுமே கேட்கல. நீ உனக்கு வந்து போவியா போக மாட்டியா, நீ தம்பி தானே, இல்ல விபீஷண மாதிரி பண்ண போறியா, அப்படி எல்லாம் கேட்க கும்பகர்ணன் முடிவு பண்ணிட்டான். சரி, செஞ்சோற்று கடன், நான் உன்னோட நீ போட்டதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன், நான் போய் உனக்காக இறந்து போகிறேன், மாண்டு போவேன்றது அவனுக்கு முதலே தெரிஞ்சு போச்சு. வந்தான். வந்து என்ன பண்ணான், பெருமான் பானங்களால் துளைத்தெடுத்தான். கையை வெட்டினா, காலை வெட்டினா, மொத்தமாகவே மாய்த்தான். கும்பகர்ணனும் மாண்டுடிந்தான். இதுக்கு பின்னாடிதான் இந்திரஜித் வரான். இந்திரஜித் என்ன பண்றான், பிரம்மாஸ்திரத்தை எய்து விடுகின்றான். பிரம்மாஸ்திரத்தை எழுதின உடனே என்ன அடுத்து, எல்லாருமே விழுந்துடுறா. ஒருத்தர் கூட அங்க நிசப்தம், யாருமே இல்லை. 2 பேரை தவிர 2 பேருக்கு மட்டும் பிரம்மாஸ்திரம் எதுவுமே செய்யவில்லை. யாருன்னு பார்த்தா 2 சிரஞ்சீவிகள் இருந்தார்கள். விபீஷன் அப்படிங்கிற அந்த சிரஞ்சீவியும் ஹனுமன் அப்படிங்கிற அந்த சிரஞ்சீவி, இந்த இருவரை மட்டும்தான் பிரம்மாஸ்திரம் எதுவுமே பண்ணல. மீது எல்லாருமே வந்து உயிரற்ற உடலாக அங்கு விழுந்து கிடந்தார்கள். பாக்குறாரு, என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க 3வதா ஒருத்தர் கொஞ்சம் அப்படி இருக்கார். யாருன்னா ஜாம்பவான். அவர் ஏன்னா யுகங்கள்லாம் கடந்து கலியுகம் வரைக்கும் இங்க இருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு இடப்பட்ட கட்டளை. அதனால என்ன பண்றார், ஜாம்பவான் மட்டும் இருக்கின்றார். ஹனுமனும் விபீஷனும் பார்த்துட்டே இருக்கா. என்ன இப்படி ஆயிடுத்தே, என்ன பண்றது. ஜாம்பவான் கிட்ட வர, ஜாம்பவான் கிட்ட வந்து சொன்ன ஹனுமன் கிட்ட ஜாம்பவான் கிட்ட விபீஷணன் முதல்ல வர்றார். வரும்போது கேட்கிறார், ஹனுமன் உயிருடன் இருக்கின்றானா. அங்க ராமன் உயிருடன் இருக்கின்றானா, ராமன் நன்னா இருக்கானான்னு கேட்கல. கேட்கும் போது என்ன, ஹனுமன் உயிருடன் இருக்கின்றானா. விபீஷணன் தூக்கி வாரி போட்டது. என்னது, பெருமானை கேட்காம நீ வந்து ஹனுமன் உயிருடன் இருக்கின்றானான்னு கேட்கிறியே அப்படின்னு. அப்போ ஜாம்பவான் சொன்னானா, ஹனுமன் உயிருடன் இருந்தால் சேனை உயிர் பெற்றிடும், ஹனுமன் மட்டும் இல்லைன்னா யாருக்குமே யார் இருந்தும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னா. அப்புறம் ஹனுமனை கூப்பிட்டு என்ன பண்ணு, இமயமலைக்கு போயிட்டு ஒரு ஔஷத கிரி இருக்கு, அந்த அதுலதான் வந்து ஒரு 4 வகையான மூலிகைகள்லாம் இருக்கு. என்ன, விஜயக்கரணி, அந்த கையில கூட கட்டி விட்டா பாருங்க சீதை மாதா, அந்த மாதிரியான ஒரு மூலிகைகள் நிறைந்த கிரி, ஒரு மலை இருக்கிறது, அங்கிருந்த மூலிகைகளை கொண்டு வாடுறார். உடனே ஹனுமன் இங்கிருந்து கிளம்புறார்.
நேரா எங்க லங்கையிலிருந்து கிளம்பி இமயமலைக்கு சென்று அங்கு அந்த ஔஷத மலையை கண்டுபிடிச்சு அந்த மலையே எடுத்துட்டு அங்கிருந்து இங்க வரார். இங்க வந்த உடனே அனைத்து வானரங்களும் அங்க இருந்த எல்லாருமே வந்து உயிர் பெற்றிருந்தார்கள். இப்போ ஒரு கேள்வி நம்ம மனசுல எழறது. என்ன கேள்வி எழறது அப்படின்னா, ஔஷத மலை, சஞ்சீவினி, அதனுடைய அந்த மூலிகை குணத்தினால் உயிர் பெற்று எழுந்தார்கள். ஆனா இங்க இறந்து கிடக்கிறதுல வானரங்களோடு சேர்ந்து ராட்சசர்களும் தானே இறந்தார்கள், அவளும் உயிர் பெற்று எழுந்திருப்பாளே அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகின்றது. ஆனா என்ன நடந்ததுன்னா, ராவணன் ரொம்ப ரொம்ப நுட்பமான மதிப்படைத்தவன், ஆனா கொஞ்சம் தவறாக பயன்படுத்தக்கூடியவன். என்னன்னா, வெளி உலகுக்கெல்லாம் தன்னுடைய ராட்சச சேனைகள் மடிந்தன அப்படின்னு தெரியக்கூடாதான், தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா அது ஒரு சைக்காலஜி கூட. நம்ம பக்கத்துல இருக்கவா எல்லாம் விழுந்து கிடக்கானா போரிடுபவனும் பயந்து போவான், அந்த அளவுக்கு போரிட முடியாது, அவன் மனதிலும் சிறிது தயக்கம் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணான், அங்க இருக்கக்கூடிய ராட்சசர்கள் எப்பெல்லாம் யாரெல்லாம் மாண்டொழிகின்றார்களோ உடனே தூக்கி கடல்ல வீசருக்கு சொல்லியிருந்தான். அங்க பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு ராட்சசர்கள் கூட இருக்க மாட்டா, எல்லாமே வந்து வானரங்கள் வந்து இறந்து போனது மட்டும்தான் இருக்குமே ஒழிய அங்கு ஒரு ராட்சசர்களும் இல்லை. அதனால அந்த சஞ்சீவி மலையினை, அந்த மூலிகை மலையினை கொண்டு வந்தான் அனுமன். வந்த உடனே அங்கிருந்த எல்லா வானரங்களும் மீண்டெழுந்தன. எல்லாமே மேல நாம சாதாரணமா தூக்கம் கலைந்து எழுவது போல் எழுந்து விட்டன. அடுத்த நாள் யுத்தம், 3வது நாள், 4வது நாள், இதுல மொத்தமே வந்து இந்திரஜித் தான் பண்றான். 2வது நாள்ல வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை எய்தான். 3வது 4வது நாள்களிலும் அவன் தான் இந்திரஜித் தான் பண்றான். ஆனா அவன் ஒண்ணுமே பண்ண முடியலையா. ஏன்னா அவன் மாயப்போர் புரிந்தான். மாயப்போர்னா என்ன, அவன் எங்க இருக்கானே தெரியாது, அம்பு மட்டும் வரும், இங்க இருந்து வரும், அந்த பக்கத்துல இந்த பக்கம், என்ன ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ மறைந்திருந்து அவன் வானத்தை விட்டு கொண்டிருந்தானே ஒழிய நேர்ல நின்று போர் புரியல. அந்த 2 நாள் ஆயிடுத்து. 3வது நாள், 4வது நாள், 4 நாள் யுத்தம் முடிந்தது. 5வது நாள் என்ன பண்ணா, என்னது அவனுக்கு இந்திரஜித்துக்கும் இவ்வளவு பானம் போடுறோம், ஒண்ணுமே ஜெயிக்க முடியலையே அப்படின்னு இருக்கு. 5வது நாள் என்ன பண்ணா, இதற்கு வந்து நாம வேற மாதிரி பண்ணணும், ஒரு மாயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாயா சீட்டாயை உருவாக்கி, அந்த மாயா சீட்டை என்ன பண்றான், அங்க வந்து யுத்த காலத்துக்கு கொண்டு வந்து அங்கேயே நின்று அதனை அறுத்து விடுகின்றான். பயந்தே போயிடுறான். விபீஷணன் சொல்றான், நம்பாத, அது மாயமானது, அவன் மாயம் செய்வதில் வல்லவன். என்ன பண்ணிட்டு இருக்கான், ராவணன் அங்கோ வந்து ராவணன் வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு அனுமதித்திருக்க மாட்டான். ஏன்னா ராவணனுக்கு சீதை மீது அந்த அளவுக்கு காமம். அதனால் இந்த மாதிரி செய்வதற்கு ராமன் நிச்சயம் அனுமதித்திருக்க மாட்டான். இன்னொன்னு சொல்றான், ராவணன் ஒரு யாகம் செய்து கொண்டிருக்கின்றான், அந்த யாகத்தை அவனை முடிக்காம இருக்கணும், அங்க ஏதாவது போய் நாம் தொல்லை பண்ணி விடுவோமோன்றதுக்காகத்தான் நம்மளை திசை திருப்பதற்கு தான் இங்க மாய சீதையை உருவாக்கி இருக்கின்றான் அப்படின்னு சொல்ல, அது என்ன யாகம், எங்க நடக்கிறது அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த போயிட்டு அந்த யாகத்தை நிறுத்துகின்றார்கள். நிறுத்தினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, நிகம்பனன் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து நடக்கிறது. இப்போ லக்ஷ்மணன் பானம் எய்ய வேண்டும், அந்த இடத்துல போய் நின்று நிகம்பனை அப்படிங்கிற அந்த இடத்துல நின்றுட்டு லக்ஷ்மணன் இப்போ பானம் தொடுக்க போறார். பானம் என்ன சொல்கிறார்னா, ராமன் சத்தியத்தையே பேசுபவன் என்பது உண்மையானால், ராமன் தர்மமே வடிவானவன் என்பது உண்மையானால், ராமனுக்கு நிகரானவர் எவரும் இலர் என்பது உண்மையானால், நீ போய் இந்திரஜித்தை அழித்து விட்டு வா அப்படின்னு பானம் எய்கிறார். ஏற்கனவே இந்திரஜித் வந்து யாராலும் ஜெயிக்க முடியாத ஒரு வரம் வாங்கியிருந்தானா. யார் 14,000, அதாவது பல ஆண்டுகள் தூங்காம இருக்கணுமா, 14 ஆண்டுகள் தூங்காம இருக்கக்கூடிய ஒருவனால் மட்டும்தான் இந்திரஜித்தை வீழ்த்த முடியும். லக்ஷ்மணன் யார், கைங்கரியத்திற்காக வந்தவர். ஒரு தடவையாவது தூங்கினாரா, எங்கேயும் தூங்கவே இல்லை. இரவு பகலா நாமெல்லாம் பாருங்க, ஒரு நாள் தூங்கினாவே அடுத்த நாள் மிகவும் கடினமாக இருக்கிறது, கஷ்டப்படுறோம், எந்த வேலையும் சரியா செய்ய முடியல. ஆனா லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் எப்போ அயோத்தியிலிருந்து கிளம்பினானோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தூங்கவே இல்லை, தூங்காமலே இருந்தான். இப்ப இந்திரஜித்துக்கு அதுதான் வரம் வாங்கி வச்சிருக்கான். யார் தூங்காமல் 14 ஆண்டுகள் தூங்காமல் இருக்காளோ அவர்கள் மூலமாக அவர்கள் மட்டும்தான் அவன் மட்டும்தான் இந்திரஜித்தை வீழ்த்த முடியும். அவன் நினைச்சான் யாருமே அதே மாதிரி இருக்க முடியாது, அதனால யாருமே வந்து வதைக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அப்போ லக்ஷ்மணன் செய்த பானம், அவன் செய்த சபதம் இந்திரஜித்தை முடித்தது. இப்போது இந்திரஜித் முடிந்து போனான்.
அடுத்ததா ராமன் என்ன பண்ணா அதை பார்த்த உடனே, ஆனா அதற்கு முன்ன நிறைய யுத்தங்கள்லாம் நடந்திருக்கு. ராமன் லக்ஷ்மணனுடைய உடம்பெல்லாம் தைக்கப்பட்டிருக்கு. அவன் ரொம்பவும் தளர்ந்திருந்தான். லக்ஷ்மணன் வந்து ராமன் கிட்ட சொல்றான், நான் வந்து இந்திரஜித்தை முடித்தேன். பார்த்தா ராமன் உச்சி மோந்தான் லக்ஷ்மணனை தன்னோட மடியில உட்கார வச்சிருந்தான். இந்த மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணிருந்தோம், நான் என்ன தவம் செய்தேனோ அப்படின்னு சொல்றான். அப்புறம் மூலிகைகளை கொண்டு அவருடைய திருமேனியில் இருந்த எல்லா காயங்களையும் போக்கிவிட்டான். இப்போ எல்லாமே முடிஞ்சது. இந்திரஜித் மாண்டொழிந்தான். இப்ப ராவணன் வந்து மூல பல சேனை, ரிசர்வ்டு போலீஸ் மாதிரி, ஏதாவது பெரிய ஆபத்து வரும்போது மட்டும் அந்த சேனைகளை பயன்படுத்துவார்கள். அந்த மூல பல சேனை அதை வந்து ராவணன் இப்ப கொண்டு வரான். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பல கோடி கணக்கு சொல்லப்படுகின்றது. அந்த சேனைகள் வந்துதான் எல்லாரையும் சொல்ல. ராமன் சொன்னா, நீங்க எல்லாம் இருங்கோ, நான் ஒருவனாக சென்று அழித்து விட்டு வருகிறேன். எல்லா வானரங்களை கூட வேண்டான்ட்டான். வானரங்கள்லாம் கூட நீங்க மலை மேலே மரங்கள் மீது அமர்ந்திருங்கள், நான் சென்று அனைத்தையும் நான் முடித்து விட்டு வருகின்றேன். ஒரே ஒரு நபர், ஒரு ராகவன் மட்டும் இருக்கான். ராகவ சிம்மமா சூழ்ந்திருக்க, அதை சுத்தி அந்த விலங்குகள் போல எல்லாம் சூழ்ந்துட்டு இருக்கான் அந்த படைகள் எல்லாம். ஆனா கொஞ்ச நேரத்துல மொத்த சேனையுமே கீழே தள்ளி எல்லாத்தையும் வீழ்த்தி முடித்தான் ராமன். இது 5வது நாள் இத்தோடு யுத்தம் முடிந்தது. 6வது நாள்ல இப்ப வந்து படம் இவங்க சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை. ராவணன் தான் வந்தாகணும், வேற யாரும் எல்லாருமே போயாச்சு. எல்லாத்தையும் ராமனும் லக்ஷ்மணரும் முடித்தார்கள். இப்ப ராவணன் வர வேண்டும். அவன் வந்தான், வந்துட்டு நின்ற உடனே வரும்போது என்ன, மண்டோதரியுடைய தந்தை மாயன் கொடுத்த அந்த சக்தி ஆயுதத்தெல்லாம் அணிந்துட்டு வரான். அப்போ முதல்ல வந்து அவன் லக்ஷ்மணனை தாக்கினான். வந்தவொடனே லக்ஷ்மணன் அடிச்சிட்டான். லக்ஷ்மணன் விழுந்தான். அதை பார்த்தவொடனே ராமர் கலங்கியே போயிட்டார். ஆஹா, நேற்று இவ்வளவு எல்லாமே பண்ண, எனக்காகவே எல்லாம் இருந்தேன், என்னுடைய கைங்கரியங்களே பண்ணிட்டு இருந்தியே, இப்படி விழுந்துட்டியே லக்ஷ்மணா. ராமன் என்ன நினைச்சான், லக்ஷ்மணன் முடிந்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். அப்போ உன்ன போல ஒரு தம்பி எனக்கு கிடைப்பாளா அப்படின்னு பேசின்றது அழுதுன்னு இருந்தார். அப்போ வந்து சுசேனர், அங்க இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர், அவர் என்ன சொல்றார், இல்ல உயிருடன் தான் இருக்கின்றார், அவருக்கு ஒண்ணுமே ஆகல, ஒரு மூலிகையை சொல்றார், அந்த மூலிகையை கொண்டு வாங்கன்னு சொல்ல சுசேனர் சொன்ன அந்த மூலிகையை அனுமனும் சென்று அந்த மலையிலிருந்து கொண்டு வந்தான். கொண்டு வந்த அனுமனும் லக்ஷ்மணன் உயிர் பெற்று எழுந்தான். இதோட 6வது நாள் யுத்தம் முடிந்தது. 7வது நாள் யுத்தம்ல என்ன ஆச்சு, இதே மாதிரி நான் ராமர் வந்து நமக்காக தான், எதற்காக வந்தார் ராம அவதாரம், தேவர்கள்லாம் போய் கேட்டா இந்த மாதிரி தொல்லை கொடுத்துட்டு இருக்கா ராவணன், அவனை மாய்க்க வேண்டும் அப்படின்னு கேட்க, அதற்காகத்தான் ராமர் இறங்கி வந்தார் அப்படிங்கிறது கதையினுடைய அந்த சரித்திரத்தின் முதலில் தொடக்கத்தில் பார்த்தோம். பார்க்கும்போது இந்திரன் நினைச்சானா, நமக்காக போய் இவ்வளவு பெருமான் வந்து ஸ்ரீமன் நாராயணன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், நாம எதுவுமே பண்ணாம இருக்குமே அப்படின்னு நினைச்சுட்டு இப்போ தன்னுடைய தேரையும் தேரோட்டியான மாதவியையும் பெருமானுக்காக அனுப்பி வைக்கின்றான். ஆனால் முழுக்க யுத்தம் நடந்துட்டே இருக்கு. ராவண யுத்தங்கள் சொல்லுவா இல்லையா, ராவண யுத்தம் எப்படி நடந்தது தெரியுமா, அது ராவண யுத்தம் மாதிரி நடந்தது. ஏன்னா அதற்கு இணை வேறொரு இணையே கிடையாது. அதுதான் இப்ப வானம் இருக்கு, வானத்துக்கு இணையா ஏதாவது சொல்லுங்கன்னா அது வானம் மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ராவண யுத்தம் ராவண யுத்தத்தை போன்று நடந்தது, நாள் முழுக்க நடந்தது. அப்போ ராமன் ஒவ்வொரு அம்பு விடுறான், ராவனுடைய ஒரு தலை போறது, இன்னொரு தலை உடனே முளைக்கிறது, மறுபடியும் இன்னொன்னு விடுறான், இன்னொன்னு முளைக்கிறது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 101 முறை நடந்தது, 101 நடந்தது. இதுக்கு அப்படியே தொடர்ந்தது. 7ஆம் நாள் யுத்தம் என்ன ஆயிடுச்சு, 8ஆம் நாளுக்கும் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. முடியல, 7ஆம் நாள் யுத்தமே முடியல, அப்படியே 8ஆம் நாள் வரைக்கும் வந்துடுது. அடுத்ததா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, 8வது நாள் காத்தால இப்போ ராமன் அகஸ்தியர் அளித்த அந்த விஷ்ணு தனுஷ், அகஸ்தியர் கொடுத்தார் இல்லையா, அம்பரா துணியையும் அந்த வில்லையும் கொடுத்தாரே, அந்த தனுசை எடுக்கின்றான் ராமன். இப்போது அந்த தனுசை எடுத்து பிரம்மாஸ்திரத்தை எடுத்து மந்திரத்தை சொல்லி பானம் விட்டான். இப்ப பிரம்மாஸ்திரத்தை விடுறார் ராமர். விட்ட உடனே என்னது, அது சென்று ராவனுடைய மார்பை பிளந்தது, ராவணனுடைய உயிரையும் குடித்தது. முடிஞ்சது. இது முடிஞ்ச உடனே இது காத்தால் நடந்துட்டு இருக்கு. 7ஆம் நாள் யுத்தத்தோட தொடங்கி 8வது நாள் காத்தால வரைக்கும் இது நடந்தது. இப்போ இது முடிந்த உடனே என்ன ஆயிடுத்து, கிட்டத்தட்ட சீதையை கெடு விதித்திருந்தால் இல்லையா, 30 நாள் 1 மாதத்திற்குள் ராமன் திரும்பி வர வேண்டும், அப்படி வராவிட்டால் நான் உயிர் மாய்த்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ
அது முடிஞ்ச உடனே அந்த செய்தியும் சீதைக்கு சென்றது. அபிஷியலா போல அங்க ராட்சசிகள் போய் சொன்னா. இந்த இடத்துல வந்து இப்ப ராவணன் மாண்டு கிடக்கின்றான். மண்டோதரி வரா. மண்டோதரி வந்து என்ன பண்றா? மண்டோதரி முதல்ல வந்து பெருமானை வையனோன்னு வரா. எப்படி தாரை வந்தா இல்லையா? தாரை என்ன பண்ணா? அவனை வந்து நெய்ய புடைக்க வேண்டும்னு வரா. ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றா? அவருடைய மகிமைகளை மங்களாசாசனம் செய்கின்றாள். இங்கேயும் அதுதான் நடந்தது. இங்க என்னாச்சு? மந்தோதரி வந்தா. வந்ததுக்கு அப்புறம் அவ முதல்ல வந்து வையனோன்னு வந்தவ பெருமானை பார்த்தாள். அவன் யார்? மனத்துக்கினியவன். அவனை பார்த்த உடனே ஸ்ரீமன் நாராயணன்றது அவளுக்கு ஸ்பஷ்டமா தெரிய போச்சு. மந்தோதரிக்கு வந்து பார்த்தவோ பெருமானை பார்த்தவொன்னு சொல்ல ஆரம்பிச்சா. வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனகா அப்படின்னு அவருடைய சஹசிரநாமம் மாதிரி அவருடைய புகழையே சொல்லிட்டு இருக்கா மண்டோதரி. அவளுக்கு பார்த்த உடனே நன்னா அங்க வந்து கணவன் விழுந்து கிடக்கின்றான். வந்தா திட்டணும்னு வந்து பெருமானை பார்த்தா. பெருமானுடைய மனசையும் அவனுடைய அழகிய உருவத்தையும் பார்த்த உடனே மனதை பறிகொடுத்து அது இல்லாம அவன் தான் பெருமான் என்பதை அறிந்து கொண்டு அவன் புகழ் பாட ஆரம்பித்தாள். இந்த சமயத்துல ராமன் சொன்னா விபீஷணரை பார்த்து, சரி இறந்துதான் இறந்து போயிட்டான், இவனுடைய அந்திம கிரியைகள் செய்ய வேண்டும், விபீஷ்ணா இதை செஞ்சு விடு அப்படிங்கிறான். விபீஷணன் என்ன சொல்றான்? என்னது அந்திம கிருமியா? இவனுக்கா? எப்படிப்பட்டவன் இவன்? இவனுடைய பிணங்களை அந்த மிருகங்கள் தின்னட்டும், இப்படியே போட்டுட்டு போயிடலாம், நாம எதுக்கு பண்ணணும், பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான் விபீஷணன். ராமன் சொன்னா, விரோதம்னா என்ன? மரணம் அடையும் வரைதான் விரோதம் பார்க்கணும். பகைமை விரோதம் அது வரைக்கும் தான் பார்க்கலாம். அவன் இறந்த பின்பு பகைமை எல்லாம், ஒருத்தன் இறந்து போயிட்டான்னா அவன்கிட்ட எனிமிட்டி பகைமை எல்லாம் பார்க்க கூடாது, வழி சொல்லலாம் பேசக்கூடாது. இறந்து போகும்போதே அவனுடைய பாபம் அனைத்தும் இறந்து விடுகின்றது, அவனை பத்தி தவறாவே பேசவே கூடாது அப்படின்னு ராமர் வந்து விபீஷணனிடம் சொல்லுகின்றார். மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம். மரணம் அடைவது வரைக்கும் தான் உன்னுடைய அந்த பகைமை எல்லாத்தையுமே பார்க்கணும். என்ன சொன்னார்னா, மரணாந்தானி வைராணி. ரிஷி சிம்மத்துல சீதை பிராட்டிய வந்து அபகரித்த என்ன மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கான் அந்த ராவணன். என்ன பண்ணியிருக்கான்? ரிஷிகளை வந்து எவ்வளவு தொல்லை பண்ணியிருக்கான், சீதை பிராட்டி அபகரித்திருக்கான், ஜட்டாயுவை வதைச்சிருக்கான், இப்படி எல்லாம் துன்பம் கொடுத்தான். மரணம் அடையும் வரை அவன் நிறைய துன்பங்கள் கொடுத்தான். என்ன பண்ணானாம் பெருமான்? அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணினானா. ராமன் வந்து அவனை அழிக்கணும்னு நினைக்கல. அழிக்கணும்னு நினைச்சிருந்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனை கிள்ளி கலைந்திருப்பான். எதற்காக இவ்வளவு சேனை கூட்டு வரணும்? அங்க சுக்ரீவனிடம் சொன்ன மாதிரி இந்த வானர சேனையை கண்டு அவன் மனம் மாறி சரணாகதி அடைந்து விடுவான், அவனுக்கு ஒரு வாய்ப்பளிக்கலாம் தான் இதெல்லாம் ஆட்சின்னு வந்தார். இப்ப 2வது நாள் யுத்தத்திலையும் அதை காட்டி விடுச்சார் இல்லையா? இன்று போய் நாளை வா. எதற்காக அனுப்பிச்சார்? எதற்காக அனுப்பல. இவன் இன்னைக்கு போறான், போன உடனே ஆஹா இவன் ராகவன் வந்து நன்னா வீரம் நிறைந்தவன், அவனிடம் நம்ம போரிட வேண்டாம், சமாதானமா போயிடலாம் அப்படின்னு அவன் நினைப்பான். என்னன்னா அப்பவே இன்னொரு அம்பு போட்டு அவனை மாய்த்தொடித்து இருக்கலாம், அப்பவே அவன் அடிச்சு முடிச்சிருக்கலாம். அவனை யுத்தம் அப்பவே 2வது நாள்லயே முடிந்து போயிருக்கும். ஆனா முடிக்கல பெருமான். அவனை என்ன சொன்னார்? இன்று போய் நாளை வா, நீ என்ன யோஜனை பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். அவன் யோஜனை பண்ணிட்டு அவன் சரணாகதி அடைந்து விடுவான் அப்படின்னு எதிர்பார்த்தார். நடக்கல. அங்க விபீஷ்ண சரணாகதி போது சொன்னார், விபீஷ்ணன் இல்ல ராவணனே வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அங்கேயும் என்ன பண்றார்? ராவணனுக்காக காத்து கொண்டிருந்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அவனை நல்லது பண்றதுக்காக போய் போய் பண்றாராம். ஆனா அவன் என்ன பண்றான்? ஒவ்வொரு சமயத்திலையும் வேண்டாம் வேண்டாம்னு தடுத்து விடுறான். ஏன்னா பகைமை இருக்கு, அந்த பகைமையை வைத்து எந்த காரியங்களையும் செய்ய விடாமல் தடுத்து விடுகின்றான். இப்ப என்னன்னா மாண்டொடிந்தான், இறந்து போயிட்டான். இப்ப போய் நான் நல்லது பண்ணனா என்ன பண்ணுவான்? அவன் அது எதாவது தடுப்பானா? தடுக்கவே மாட்டான். ஏன்னா தடுக்க முடியாது அவனுக்கு. நான் அவனுக்கு நன்மை செய்யலாம் இல்லையா? எப்படி பேசுறாரு பாருங்க ராமர். இந்த அளவுக்கு அவன் மீது பிரீத்தி இருந்திருக்கிறது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ராமர் வந்து ராவணனை அழிக்கத்தான் அவதாரம் பண்ணார். இல்லவே இல்லை, அவனை திருத்துவதற்காக, அவன் திரிந்து விடுவான் என்பதற்காகத்தான் இத்தனையும் பண்றார் அவர். இல்லைன்னா அவதாரமே எதற்காக எடுக்கின்றார்? இங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த ரட்சிக்க வேணும், அவர்களுடைய அன்புக்காக அவர் பிறக்கின்றார். ஆனா எதிரிகளை அழிக்கணும்னா அவருக்கு க்ஷண நேரம் ஆகுமா? அங்கிருந்து சக்கராயுதத்தையே அனுப்பலாமே, சங்கல்ப மாத்திரத்திலேயே செய்யலாமே. அதைத்தான் ஆண்டாள் கிள்ளி கலைந்தானே என்ற அந்த சப்தத்தில் எளிமையாக நமக்கு தெரிவித்தாள். பெருமான் என்ன பண்ணா? மீண்டும் 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 பல தடவை முயற்சி பண்ணா ராவணனுக்கு உதவி செய்யணும், நன்மை செய்யணும்னு. மரணித்து விட்டான். இப்போ அவனால நான் செய்யக்கூடிய நன்மையை தடுக்கவே முடியாது இல்லையா? நான் என்ன செய்யணும்னாலும் அவனுக்கு செய்யலாம். எனக்கு இப்போது வாய்ப்பு கிடைத்து விட்டது. அதனால என்ன பண்ணுவேன்? நீ சம்ஸ்காரம் செய்யவில்லை என்றால்
ராவணனுக்கு நீ சம்ஸ்காரம் பண்ணலன்னா நான் சம்ஸ்காரம் செய்து விடுவேன், நான் பண்றேன் அப்படின்னு யாரு பெருமான் சொல்லுகின்றார். நீ பண்ணலன்னா என்னப்பா, நீ பகைமையெல்லாம் பாராட்டக்கூடாது, பண்ணியே ஆகணும். அதுக்கு அவனுக்கு நடக்க வேண்டிய அந்த அந்திம சம்ஸ்காரங்கள் நடக்க வேணும். நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் பண்ணிடுவேன். நான் அவனுக்காக தான் இத்தனை தடவை அவனுக்கு நன்மை செய்யணும்னு போகும்போதெல்லாம் என்ன பண்ணான், அவன் தடுத்து கொண்டிருந்தான். ஆனா இப்ப அவன் மரணித்து விட்டான், தடுக்க மாட்டான். என்ன தடுக்கிறதுக்கு அவனால முடியாது, நான் அவனுக்கு நன்மை செய்ய இயலும் அப்படின்றதுதான் அந்த ஸ்லோகத்தில் அழகாக யார் வால்மீகி காட்டி கொடுத்தார். மரணாந்தானி வைராணி நிர்பிருத்தம் ந பிரயோஜனம். அதுக்கு அடுத்ததெல்லாம் அந்த ஸ்லோகங்கள் இந்த அர்த்தங்கள் எல்லாம் கூறப்படுகின்றன. இதெல்லாம் முடியறது. அந்திம சம்ஸ்காரத்தை கடைசியா விபீஷணன் நான் செய்யறேன்ட்டு செஞ்சு முடிச்சுடுறான். செஞ்சு முடிச்ச உடனே லக்ஷ்மணன் கிட்ட சொல்றார் ராமன், நீ போய் கடல்ல இருந்து தண்ணி எடுத்துன்னு வா, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைப்போம். லக்ஷ்மணன் மூலமாக மறுபடியும் 2வது முறையாக ஏற்கனவே கடற்கரையில் என்ன பண்ணார், அங்கேயே பட்டாபிஷேகம் முடிஞ்சது. இங்க மீண்டும் ராவணன் மாண்டொழிந்த பிறகு மீண்டும் பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் பெருமான். கேட்க தோணுக்கு ஒரு போர் புரிந்ததே சீத்தையை மீட்க. ராமர் என்ன பண்றார், அதை விட்டுட்டு உடனே சீதையை போய் பார்த்து சீதையை மீட்காமல் இங்க உட்கார்ந்து என்ன பண்றார், பட்டாபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றார். எப்படிப்பட்ட பெருமான் பார்ப்போம். தன் அடியவர்களுடைய காரியம்தான் முதல், தன்னுடைய காரியம் என்ன பின்பு பார்த்து கொள்ளலாம். இது ஒரு உண்மையான ஒரு தகவல் நமக்கு கொடுக்கின்றார். அது மட்டும், அதாவது பிராட்டியை விட பக்தர்களிடம் அதிகமான அன்பை கொண்டிருக்கின்றார். பக்தர்களின் காரியத்தை செய்த பிறகு தன்னுடைய காரியத்தை செய்யலாம் என்று விட்டு விடுகின்றார். அது மட்டும் இல்ல, சீதை யாரால் கவர்ந்து வரப்பட்டால் ராவணன். ராவணன் யார், இலங்கையினுடைய மன்னன். அப்போ இலங்கையினுடைய மன்னனால் சீதை சிறை வைக்கப்பட்டால் இப்ப சீதையை யார் வெளியேற்றணும், அந்த மன்னன், அந்த இலங்கையின் மன்னன் தான் வெளியேற்ற முடியும். இலங்கையினுடைய மன்னன் யார், இப்ப யாருமே இல்லை. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், இலங்கை மன்னனாக விபீஷணனுக்கு முடிசூட்ட வேண்டும். அந்த இலங்கை மன்னன் தான் ஆணையிட வேண்டும் சீதையை விடுவிக்க. அதற்காகத்தான் என்ன பண்ணார் பெருமான், முதலில் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். முடிஞ்சது. அடுத்ததா ஹனுமனை அழைத்து போய் பிராட்டிக்கு இந்த மாதிரி விஷயத்தை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றார். போன உடனே போறார் ஹனுமன். பெரும் சீதையை பார்க்கின்றார். கண்டதும் இதே மாதிரி சொல்றார். பெருமான் வந்தார், எல்லாத்தையும் முடிச்சார். ராவணன் மாண்டொழிந்தான். இப்போது விபீஷணன் ராஜாவாகிவிட்டான். இந்த விஷயத்தை பெருமான் உங்களிடம் தெரிவிக்க சொன்னார் அப்படின்னா பேசலையா சீதை, அமைதியா இருக்கா. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன் மாதா, நான் எதனா தப்பு பண்ணிட்டேனா, ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்கோ அப்படின்னு கேட்கிறார். கேட்ட போது அவ சொன்னா, இந்த சந்தோஷத்தில் அவளுக்கு வார்த்தையே வரவில்லை. பிராட்டிக்கு வார்த்தையே வரல. சொன்னா இல்லையா, என்ன சொன்னா, 30 நாள் நான் உனக்கு நேரம் அளிக்கின்றேன், அதற்குள் யார பண்ண ராகவனை அழைச்சிட்டு என்னை மீட்டு போக சொல் அப்படின்னு சொன்னான். ஆனா அதுக்கு முன்னாடியே அவ முடிச்சா, எல்லா காரியங்களையும் முடித்து 18-19 நாட்களில் எல்லாமே முடிந்து விட்டது. அதற்குள் இப்போது மாதாவை அங்கிருந்து அழைத்து செல்ல வேண்டும். இப்போ ஹனுமன் வேற ஏதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பண்ணிக்கிறேன் மாதா, நீங்க அனுமதி வேணும் அப்படின்னு சீத்தையை பார்த்து ஹனுமன் கேட்டான். என்ன வேணும் கேள் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹனுமன் சொன்னா, இந்த ராட்சசிகள்லாம் இருக்கா இல்லையா, இத்தனை பேரை நான் யுத்தத்துல வதம் பண்ணிட்டேன். இந்த ராட்சசிகள் 10 மாசமா உங்களுக்கு எவ்வளவு துக்கத்தையும் துன்பத்தையும் கொண்டு இருக்கா. எனக்கு மட்டும் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் இவாளெல்லாம் அடிச்சிடுவேன், நன்னா அடிக்கணும்னு எனக்கு தோன்றது அப்படின்னா. உடனே சீத்தை சொன்னாலாம், வானரம் தானே, இதனால தானே இப்படி பேசுற. என்ன நீ எவ்வளவு படித்தவன், பண்டிதனாக இருந்தும் குரங்கு புத்தியை காமிக்கிறியே, எதற்காக இவாளை தண்டிக்கணும்? யார் இவாள்லாம்? ராவணனுடைய அடியாட்கள். ராவணன் என்ன எஜமானன் என்ன சொல்லுகின்றார்களோ அவனது கட்டளையை செய்யக்கூடியவர்கள். அப்போ அவளை போய் நீங்க தண்டிக்கணாமா? நான் அவளெல்லாம் மன்னிச்சுட்டேன், அவளெல்லாம் எதுவுமே கிடையாது. ராமர் கேட்டா என்ன பண்ண, நீ ராமரை கேட்டாலும் மன்னிப்பான். சீதை என்ன பண்ணார், மீண்டும் மீண்டும் அவர்களை கேட்காமலே மன்னிப்பார். பாருங்க சீதை என்ன சொல்றா, இவாலாம் எனக்கு துக்கம்தான்டா. இன்னைக்கு நேற்று வரைக்கும் இவா யாருடைய பணியாளர்கள், ராவணனுடைய பணியாளர்கள். ராவணன் கட்டளையிட்டான், அந்த கட்டளையை அவர்கள் பரிபாலித்தார்கள். அதற்காக என்னை துன்புறுத்தினார்கள். அவர்களுக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லையே. இப்போ விபீஷணன் ராஜா, விபீஷணன் என்ன சொல்றானோ அதைத்தானே செய்ய போறா. அதற்காக அவர்களை நாம் துன்புறுத்தலாமா? பண்ணக்கூடாதுன்றான். பாருங்கோ ராமன் என்ன பண்றான், விபீஷணன் தானா சரணாகதின்னு கேட்கும் போதுதான் அவருக்கு நன்மை செய்யறான், கேட்காம நன்மை செய்யல. இந்த பக்கம் சீத்தையை பார்த்தா அந்த ராட்சசிகள் யாருமே சரணாகதி பண்ணல, கேட்கல. என்னை காப்பாத்துன்னு கேட்கல, ஒரு வார்த்தை கூட கேட்கல. கேட்காமலேயே காப்பவள் சீதை.
மகாலட்சுமி எப்படி இருக்கின்றா? நாம எது தப்பு பண்ணாலும் சரி, தப்பு பண்ணாலும் சரி, நம்மளை காப்பதற்காகவே இருக்கின்றாள். ஆனா பெருமாள்னா நான் போய் கேட்க வேண்டும். அதுதான் ஒரு படி சீதை என்ன பிராட்டி மேல், பெருமானை விட ஒரு படி மேலாக இருக்கின்றாள். அவளிடம் அந்த அளவு கருணை ததும்புகின்றது அப்படிங்கிறத இங்க காட்டப்படுகின்றது. இந்த சமயத்துல சீதை அனுமனுக்கு ஒரு குட்டி கதை சொன்னார். ஏற்கனவே ராமர் சுக்ரீவனுக்கு 2 கதை சொன்னார். இந்த இடத்துல சீதை ஒரு குட்டி கதை சொல்றார். ஒரு வேடன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் மாறுதலுடன் குட்டி கதையினை சொல்லுகின்றாள் சீதை. ஏன்னா ராமனுக்கு தெரிஞ்ச கதை கண்டிப்பா சீதையும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சீதை இந்த மாதிரி அனுமனுக்கு சொன்னா, ஒரு வேடுவன் இருந்தான், அவன் காட்டுக்கு வேட்டை போனான். போயிட்டு இருக்கும்போது ஒரு புலி பார்த்துட்டு அந்த என்ன பண்றது, இவனை துரத்திட்டு ஓடினா 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 ஓடி பார்த்தான். கடைசியா சரி இது சரிப்படாதுப்பா அப்படின்னு ஒரு மரத்துல ஏறிட்டான். ஏறினவனா அவனுக்கு நிம்மதியா இருந்து, அப்பாடா ஒரு மரத்துல ஏறிட்டான், புலி கிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அப்படி திரும்பி பார்த்தா அங்க ஒரு பெரிய கரடி உட்காந்துருக்கு அந்த மரத்துல. அச்சோ, இது புலி கிட்ட இருந்து நான் தப்பிச்சு இங்க கரடி கிட்ட மாட்டிட்டனே அப்படின்னு நினைக்கிறான். அப்ப கீழே இருக்கக்கூடிய புலி பேசித்தான் குரங்கு பார்த்து, அந்த கரடியை பார்த்து பேசிட்டு, அந்த கரடி என்ன பண்ணிட்டு, கரடியே இங்க பாரு, மனுஷன் ஏறி இருக்கான், நம்ம 2 பேரும் ஒரே ஜாதி தான், நான் மிருகம்தான் நீயும் மிருகம்தான், அவன் மனுஷன், அவனை நம்பாத, அவனை கொஞ்சம் கீழே தள்ளிட்டு நாம நரமாம்சம் சாப்பிட்டு நான் போயிடுறேன் அப்படி. அப்போ அந்த கரடி சொல்லித்தான், இல்ல என்னுடைய என்னை அண்டி வந்திருக்கிறான், என்ன நம்பி வந்திருக்கான், அப்படி இருக்கும்போது நான் அவனை கீழே தள்ளுவேனா? நிச்சயமாக தள்ளவே மாட்டேன், தள்ள மாட்டேன்ட்டான். நான் நல்லதுதான் செய்வேன் அவனுக்கு, என்னை அண்டி வந்திருக்கிறான், என்ன சரணாகதி செஞ்ச மாதிரி என்னோட இல்லம் தேடி வந்திருக்கின்றான், அவனை நான் தள்ளிவிட மாட்டேன் அப்படின்னு. கொஞ்ச நாடி ஆச்சு, கரடி தூங்குற மாதிரி இருந்தது. அப்போ இந்த மனுஷன் கிட்ட பேசினா, இந்த மனுஷா சரி அவன் தான் உன்னை தள்ள மாட்டேன்ட்டான், நீயாவது அவனை தள்ளி விடு, அவனை சாப்பிட்டு நான் போயிடுறேன், கரடியை தள்ளுன்னு. மனுஷன் உடனே தள்ளி விட்டுட்டான், கரடியை தள்ளிட்டான். கரடி என்ன பண்ணிட்டு, ஆனா கையை பிடிச்சி மேல பிடிச்சுட்டு இருக்கு, கலையை பிடிச்சிட்டு கீழே வேலை மேல பிடிச்சுட்டு இருக்கு. மறுபடியும் தூங்கிட்டு மறுபடியும் கேட்க 2வது முறையும் கரடியை தள்ளி விட்டான். அதுக்கப்புறம் கரடியை பார்த்து சொல்லிட்டான், பாரு ஒவ்வொரு தடவையும் தள்ளிட்டு இருக்கான், துரோகம் பண்ணிட்டே இருக்கான் உனக்கு, நீ அவனை தள்ளினா ஒரே இது போயிடும், தள்ளி விடு அப்படின்னு. இப்ப கரடியை கேட்ட உடனே கரடி சொல்லித்தான், அது அவனுடைய இயல்பு, எத்தனை முறை அவன் தள்ளட்டும், எத்தனை முறை அவன் எனக்கு தீங்கிழைக்கட்டும், நான் நன்மையைத்தான் செய்வேன், நான் அவனுக்கு தீங்கு செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தான். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நிர்ணயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவனார் குறிப்பிடுற மாதிரி அந்த கரடி சொல்லித்தான், நான் அவனுக்கு தீங்கு இழைக்கவே மாட்டேன். இந்த கதையை யார் சொல்றா? பிராட்டி ஹனுமனுக்கு சொன்னால். அந்த ராட்சசர்கள்லாம் என்ன பண்ணா, இந்த மாதிரிதான் அவ என்னதான் தீங்கு இழைத்தாலும் நான் நன்மைதான் செய்ய வேண்டும், அவளுக்கு தீங்கு இழைப்பேன்னு நினைக்கிறியே தவறு அப்படின்னு சொன்னா. இப்போ சீதை பிராட்டியினுடைய மகாலட்சுமியினுடைய அந்த சர்ம ஸ்லோகத்தையும் சொன்னாள். பிராட்டி சொல்றா, பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹானாம் பிளவங்கம காத்யம் கருணமார்யேன நகஸ்சின்னா பராத்தியதி. என்னோட அபிப்பிராயப்படி அவர்கள் பாவிகளாக இருந்தாலும், அவர்கள் என் அபிப்பிராயப்படி தூயவர்களாக இருந்தாலும், கொல்லத்தக்கவர்களாக இருந்தாலும், பண்டிதன் என்ன பண்ணும், நீ பண்டிதனா இருந்தோம் அவனை பழிவாங்க துடிக்க கூடாது, கண்டிப்பா மன்னிக்க வேண்டும், மன்னிப்பதுதான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லிட்டு. யார் தான் தவறு பண்ணல, யார் தப்பு பண்ணல, எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கா. அனுமன் எல்லாரும் பண்ணியிருக்கா, நான் கூட தப்பு பண்ணியிருக்கேன், ராமன் கூட தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா உடனே அனுமனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, பிராட்டி தப்பு பண்ணியிருக்காரா, அது கூட பரவாயில்ல, ராமன் தப்பு பண்ணியிருக்கானா அப்படின்னு கேட்டது. அப்போ சொன்னாலாம் என்ன தப்பு அப்படின்னு கேட்கும்போது, ராமன் நான் என்ன தெரியுமா தப்பு பண்ணேன், இந்த மானுக்கு ஆசைப்பட்டேன், அது மாயமான்னு தெரியறது, தெரிஞ்சே அந்த மான் வேணும்னு கேட்டேன், ராமனை எங்க அமிச்சேன், அது மட்டும் இல்ல ஒரு பெரிய பெரிய அபச்சாரமே பட்டேன். என்ன அபச்சாரம், லக்ஷ்மணன் அவன் எனக்காகவே இருந்தான், என்னை பாதுகாக்கணும், அந்த சமயத்துல அபச்சாரமான துஷ்டமான வார்த்தைகளை சொன்னேன், சுடு சொல்லாம் பேசினேன், அது எவ்வளவு பெரிய தப்பு, அந்த தப்பு நான் தானே பண்ணேன், தப்பு பண்ணாதவா யாருமே இல்லையே. ராமனை பாருங்க, ராமன் என்ன தப்பு பண்ணான்னு கேக்குறியா, ராமன் என்ன இருந்தாலும் அது மாயமான்னு தெரியும், ஏன் பேச்சை கேட்டு போனார் பத்தியா, அது அவர் செய்த தப்பு அப்படின்னு கேட்டுட்டே இருந்தான். நடுவுல சீதை ஒண்ணு சொன்னா, நீ ஏன் தப்பு பண்ணிருக்க அப்படின்னா, இன்னும் பயமா போயிட்டு அனுமனுக்கு, நான் தப்பு பண்ணேனா, என்ன மாத்தா பண்ணேன் நானு அப்படின்னு. இந்த மாதிரி யார் என்ன தப்பு பண்ணான்றத நன்னா காது கொடுத்து கேட்டு இருப்பியோ இல்லையோ, அதுதான் நீ பண்ண தப்பு, இதே மாதிரி கேட்டனா அவளுடைய பாவத்துல இருந்து 50% பாவம் உனக்கு வந்துடும் அப்படின்னாலும். நம்ம இந்த காலத்துல பாருங்க, அடுத்தவா என்ன தப்பு பண்றான்றத மட்டும்தான் நிறைய கேட்டு இருக்கோம், அதனாலதானோ என்னவோ நிறைய பாவங்களின் கணக்கு
அதிகமாயிட்டே போறது அப்படிங்கிறதையும் இங்கு அழகாக சீதையை காட்டி கொடுத்தாள். இந்த மாதிரி சீதை அனுமனுக்கு சொன்னால், இப்போ ராமர் வந்து விபீஷணன் கிட்ட சொல்றார், நீ போய் சீதையை அலங்காரம் செய்து கொண்டு வா, அலங்காரம் செய்துட்டு வர சொல்லு அப்படிங்கிறார். ஏன்னா ராஜா விபீஷணன் கிட்ட தானே சொல்ல முடியும், சொல்லி அனுப்பிச்சார். என்ன தயாராறார், இப்ப வந்து சுடுசொல் பேச போறார் சீதை பிராட்டி கிட்ட. இதற்கு பல வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. எதற்காக சீதையிடம் ராமர் சுடுசொல் பேசினார்? ஏன்னா மத்தவா யாரும் பேசிடக்கூடாதுன்றதுக்காக அவரே சுடுசொல் பேசி அவள் தூயவள் கற்புடையவள் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்த வேண்டும். யாரோ ஒருத்தர் சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்லிட்டு நானே நிரூபணம் பண்ணிட்டா என்ன ஆகும்? யாரும் எதுவும் பேச முடியாது. அப்போ பாருங்க, பெருமான் அந்த இடத்துலயும் சீதையை யாரும் பேசிவிடக் கூடாது. இவன் சுடுசொல் பேசினான் பெருமானை வேண்டா திட்டலாம் எவடிய. ஆனா சீதையால் எவ்வளவு பவ்யமாக இருந்திருக்கிறாள். இந்த அளவு ராமன் சுடுசொல் பேசும் போதும் அமைதியாக இருந்து அவள் என்ன பண்ணா, தீயில் குளித்தாள் அப்படின்றதுதான் இருக்கணும். யாருமே சீதையை எதுவும் ஒரு வார்த்தை சொல்லிவிடக் கூடாது. என்னை கடிந்தாலும் பரவாயில்லைன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் குடுசொல் பேசுறான். ஏன்னா சீதைக்கு எந்த விதமான யாருமே எந்த ஒரு சொல்லும் பேசிவிடக் கூடாது. அவள் தூயவள் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுன்னு சொன்னாங்க. என்ன கூடவே இருக்கா சுக்ரீவனுடைய மனைவி ரூமா. என்ன பண்ணாவோ, வாலி கூட இருந்தா, வாலி போன உடனே இப்போ சுக்ரீவன் கூட இருக்கா. இந்த மாதிரி எல்லாம் யாரும் பேசிவிடக் கூடாது. சீதையை வந்து யாரும் திட்டவே கூடாது அப்படிங்கிறதுல மிகவும் வைராக்கியத்துடன் இருந்தான் ராமன். சீதை இப்ப வந்தா, உன் முகத்தையே பார்க்க முடியல, ராவண கொள்வதற்காகத்தான் நான் வந்தேன், நீ எங்க போறதுனாலும் போலாம் அப்படின்னு தான் சொல்றான். இப்போ சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னானா, நீ நெருப்பு மாதிரி இருக்க, நான் வியாதி கண்ட கண்ணாக இருக்கின்றேன். அப்படின்னா என்ன, நெருப்பு மேல எப்பவுமே தப்பு இல்லை. நெருப்பு இருக்கிறதுனால என்னோட கண்ணுக்கு தான் வியாதி. நான் உன்னை பாக்குறதுனால என்ன ஆகுது, கண்ணு பூசுறதுன்னா எதனால பூசுறது, என் கண்ணில் வியாதி அப்படின்னு தான் சொன்னா. நெருப்பில எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்ல பிராட்டி என்ன சொல்றா, லக்ஷ்மணா நெருப்பை மூட்டு, நான் வந்து அந்த அக்னி பிரவேசம் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஏன் லக்ஷ்மணனை கொண்டு சொன்னாள் அப்படிங்கும்போது இன்னொன்னு என்ன, எப்போ வந்து பிராட்டி அந்த மாயமான் பின்னாடி ராமர் போனார், போகும்போது என்ன சொல்ற, லக்ஷ்மணன் கிட்ட தான் சொல்ற, நீ இதே மாதிரி போகல நான் நெருப்பு மூட்டி தீக்கிரை ஆயிடுவேன், அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்ப சொன்னான். அதே மாதிரி அப்ப சொன்னது தப்புதான். அந்த தப்பை சரி செய்வதற்காக இப்ப என்ன பண்றா, மறுபடியும் லக்ஷ்மணனையே அழைத்து நெருப்பு மூட்டு, தீ மூட்டு, அந்த தீயில் அக்னி பிரவேசம் செய்கின்றேன் அப்படின்னு சீதா பிராட்டி சொன்னான். இவ்வளவு ராமரும் அதுதான் சொன்னார், அக்னி பிரவேசம் தீக்கிரையாக தீக்குளிக்க வேண்டும் அப்படின்னார். இதற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒண்ணு வந்து லக்ஷ்மணனிடம் பட்ட அபச்சாரம். அந்த அபச்சாரம் என்ன, அவங்கிட்ட சொல்லிதான் மறுபடியும் அபச்சாரத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். மகாலட்சுமியே ஆனாலும் அபச்சாரப்படக்கூடாது, அடியவர்களிடம் அபச்சாரப்படக்கூடாது அப்படிங்கிறத நிலைநாட்டுவதற்காகத்தான் இப்படி பண்ணான். பிராட்டி என்ன தெரியாத அவளுக்கு, பிராட்டிக்கு அது இல்லைங்கிறது தெரியும். இருந்தாலும் இந்த உலகியலுக்கு நாம் காட்ட வேண்டும், அந்த தண்டனை நிச்சயமாக உண்டு. யாரெல்லாம் வந்து அடியவர்களிடம் அபச்சாரப்படுகிறார்களோ அவர்களுக்கு தண்டனை உண்டு, பெருமான் தண்டிப்பான் அப்படிங்கிறத காட்டுவதற்காகத்தான். இன்னொன்னு வந்து மகாத்மா புராணம்லயும் வேங்கடாச்சல மகாத்மியத்திலையும் அழகா குறிப்பிடப்படுறது என்னன்னா, அங்க வேதவதின்னு ஒரு பெண் இருந்தா. இந்த பெண்ணு ஏற்கனவே ராவணனால் துன்புறுத்தப்பட்டவள். அவன் எல்லாரையும் அசும்ப வச்சுட்டு இருந்தான்ல மனைவியா, அதுல ஒரு துன்புறுத்தப்பட்டவள். அப்பவே வசிக்கிட்டா, உன்னை ஒழிக்காம விட மாட்டேன், எத்தனை ஜென்மம் விடாலும் உன்னை ஒழித்தே தீர்வேன்றா. என்ன ராமபிரான் மீது அவளுக்கு இருந்தா ஆசையா இருந்தது. அப்போதான் சொன்னாராம் பெருமான், இந்த மாதிரி ராமாவதாரம் எடுக்கும் போது நான் உன்னை உபயோகப்படுத்திக் கொள்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணா, சீதை அந்த தீக்குள் சென்று விட்டாள். தீக்குள்ள போயிட்டா. அப்போ எப்போ அந்த ராவணன் வந்து அழைத்து செல்வதற்கு முன்னாடி தீக்கு உள்ள போயிட்டா, அப்ப பூமிக்குள்ள போயாச்சு. யாரு, பிராட்டி. இந்த வேதவதின்ற அந்த சீதா, மாயா சீதா தான் மறுபடியும் அக்னியிலிருந்து வெளியில வந்து பூமியிலிருந்து வந்து அவள் தான் இலங்கை சென்றாள். இலங்கை போனதுக்கு அப்புறம் அங்க சீதா அசோகவனத்துல எல்லாம் இருந்தது யாரு, இந்த மாயா சீதா தான். மறுபடியும் என்ன பண்ணா, மாயா சீதா இப்போது அக்னி பிரவேசம் செய்து உள்ளே சென்று விட்டாள். உண்மையான சீதா பெருமானுடைய மகாலட்சுமி வெளியில் வந்தாள். அதனாலதான் ஒரு ஸ்லோகத்துல அக்னி பகவான் சொல்றதா சொல்லுவார், வால்மீகி சொல்லும் போது, இவள் தான் உன்னுடைய சீதை. அப்ப வேற யாரோ சீதை இருந்திருக்கா அப்படிங்கிற புதிப்பு கிடைக்கிறது. நேரடியா சொல்லல, இவள் தான் உன்னுடைய சீதை, இவள் குற்றமற்றவள் அப்படின்னு அக்னி சேவன் சொல்றான். அப்போ அதுல இருந்து வெளில வந்தாச்சு. சீதைன்றவோ நெருப்பு போன்றவள், யாருன்னா அணுக முடியுமா? யாருமே பிராட்டி அணுகவே முடியாது.
இருந்தாலும் இதை காட்டுவதற்கு உலகு காட்டுவதற்காக இவ்வாறு செய்தான் பெருமான். சொர்க்கத்திலிருந்து தசரதன் வரார். தசரதன் ராமனையும் லக்ஷ்மணனையும் எல்லா 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்றார். அதுக்கு அப்ப கேட்கும்போது ராமர்கிட்ட ஏதாவது வேணுமான்னு கேட்கிறார். ராமர் என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே, நீங்க போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்க, கைகேயி என்னோட மனைவியே இல்லை, பரதன் எனக்கு மகனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. அதை திரும்ப பெற்றுக்கொண்டு கைகேயை மனைவியாகவும் பரதனை மகனாகவும் ஏற்க வேண்டும் அப்படின்னார். தசரதனுக்கு உண்மை எவ்வளவு பெரிய பரந்த மனத்துடையவன் பெருமான். அதை ஏற்றுக்கொண்டான். லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொன்னான், ராமனுக்கு கைங்கரியம் பண்றதை விட உனக்கு மேலான காரியமே இல்லை, அந்த கைங்கரியத்தை விடாமல் எப்போதும் செய்து கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தா சீதையை பார்த்து, தங்கத்தை நெருப்பில் இடுவது வழக்கம்தான், அது சுத்தமானதுன்றது காட்டுறதை உலகுக்கு உணர்த்தவே நீ கோபம் கொள்ளலாகாதுன்னு அங்கேயும் சொல்லி, அடுத்ததா தேவேந்திரனும் வரம் கொடுக்காத நான் ஏதாவது பண்றேனே அப்படின்னு சொல்லும் போது ராமர் சொன்னானா, ஒரு சில வானரங்கள் மாண்டு ஒழிந்திருக்கலாம், எந்த வானரமும் மாண்டு இருக்கக்கூடாது, அது எல்லாம் உயிர் பெற்ற வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்னும் அதுக்கெல்லாம் காயம் இருந்தா அந்த காயமும் ஆறிவிட வேண்டும். ராமனால் யாரும் எதுவும் அதாவது வீணாக போயிருக்க கூடாது அப்படின்றத அவ்வளவு சிந்தையில் கொண்டு தேவேந்திரனை அதை செய்ய சொன்னார் பெருமான். அடுத்ததா திரும்பி வரா. சித்திரை மாசம், வளர்பிறை, பஞ்சமி, நாடு திரும்பி ஆக வேண்டும். எல்லாரும் புஷ்ப விமானத்துல ஏறிக்கிறார். புஷ்ப விமானம் அவ்வளவு பெருசானா, இப்ப எல்லாம் ஏர் பஸ்ன்னு சொல்றான். அதுல அதை விட பெருசு, எவ்வளவு பேர் வேணாலும் ஏறிக்கொள்ளலாம். ஏறிண்டா இலங்கையை நோக்கி வரா. வரும்போது கிஷ்கிந்தையில வரும்போது அங்க இருக்கக்கூடிய வானரங்களுடைய மனைவிகளையும் ஏற்றிக்கொள்ளுகின்றார்கள். அங்கிருந்து வரதுக்கு முன்னாடி இலங்கையை சுத்தி காமிக்கிறாராம் பெருமான். இப்ப கிளம்பி வந்துட்டு இருக்கா. வரதுக்கு முன்னாடி என்ன பண்றார்? புஷ்ப விமானத்துல சீதை எல்லா இடங்களையும் காமிக்கின்றார் பெருமான். எதுக்காக காட்டணும் அப்படின்னு பார்த்தா, அங்கு இப்போது விபீஷன் ஆள போறான். இதுவரைக்கும் ராவணன் ஆண்டு கொண்டிருந்தான். ரொம்ப அதாவது கெட்டதான் நடந்துட்டு இருந்தது. ராட்சச ராஜ்யமாக இருந்தது. விபீஷன் இப்போது ஆள போகின்றான். லக்ஷ்மி கடாட்சம் தேவை. விராட்டியினுடைய பார்வைப்பட்டால் அந்த இடம் செழிக்கும். அந்த பார்வை தேவை என்பதற்காகத்தான் அங்கு லக்ஷ்மி கடாட்சம் தேவைன்றதுக்காக எல்லாத்தையும் பார்த்து சுத்தி காமிச்சார். என்னைக்கு பிராட்டி அதை சுத்தி பார்த்தாலோ, இந்த மாதிரி புஷ்ப விமானத்தில் ராமனுடன் சென்று சுத்தி பார்த்ததுல இருந்து அந்த லங்கா ஸ்ரீலங்கா ஆனது. லங்கா ஸ்ரீலங்கா பிராட்டியினுடைய பார்வைப்பட்ட லங்காவாக மாறியது. அடுத்தது சேது பாலத்தை காமிக்கிறார். பிரயாகை வரார். பிரயாகையில பகரத்வாஜ் ஆசிரமத்துல தங்குறார். அங்க தங்கி போனோன்னு ஆசிரமத்துல முனிவர் சொல்ல, ரிஷி சொல்ல, அவரை தட்ட முடியல. அங்கிருந்து கிளம்புக. அங்க இருந்துட்டே ஹனுமனை முதலில் அனுப்பி விடுகின்றார். நீ போ, குகனை பார்த்து செய்தி சொல்லு, அங்கிருந்து பரதனை பார்த்து செய்தி சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இங்கேயே இருக்கணும் அப்படின்னும் போது, அப்போது ராமன் ஒன்று சொல்லி அனுப்பிச்சான். யாரிடம்? அங்க பரதனை போய் முதல்ல பாரு. என்ன, பரதன் அக்னி பிரவேசம் பண்ணாலும் பண்ணிடுவான், வரலன்னு. அங்க போய் முதல்ல பாரு. பார்த்ததுக்கு அப்புறம் பரதனுடைய மனநிலையை தெரிந்து கொள். என்ன பண்ணிக்கணும்? பரதன் நாட்டை கொடுக்கலான் இருக்கானா, இல்ல அவனே வச்சுக்கலான் இருக்கானா அப்படின்றத மனநிலையை தெரிஞ்சுக்கோ. அவன் கொடுக்கலான் இருக்கான்னா அங்கேயே இரு, இல்ல கொடுக்க போறது இல்லைன்னா நீ திரும்பி வந்துடு, நாம யாருமே போக வேண்டாம் அப்படின்ற ஒரு மனோநிலையில சொல்றாரு. இன்னொன்னு ராஜநீதி என்னன்னா, ஒரு மன்னனிடம் இருந்து இன்னொரு மன்னன் பெற வேண்டும்னா அவனை பரிசோதிக்கணுமா. முழு மனதுடன் தான் தருகின்றானா அப்படிங்கிறத பரிசோதித்து விட்டுத்தான் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உள்பொருள் என்னன்னா, பரதனுக்கு ராமன் கிட்ட அத்தனை அன்பு சொல்லனா அன்பு. நேரா போய் முதல்ல நின்றா என்ன ஆகும்? உடனே மூர்ச்சித்து விடுவான். அண்டாள் சொல்றா இல்லையா திருப்பாவையில, செங்கன் சிரிச்சிருதே எம்மே, கொஞ்சம் கொஞ்சமா திறந்து பாரு, நீ பாட்டுல மொத்தமா திறந்து மழை வெள்ளம் திறந்த மாதிரி என்னை பார்த்தனா உன்னோட அருள் பார்வைதான் அது. ஆனா பார்த்தனா தாங்க முடியாது பெருமாளே. அதனால என்ன பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா செங்கன் சிரிச்சிருதே எம்மேல், கொஞ்சம் கொஞ்சமா திறந்து பாருன்றா, மொத்தமா திறக்காது. அந்த மாதிரி பெருமான் போய் திடீர்னு முன்னாடி நின்றா அவன் மூர்ச்சை ஆகி விடுவான். அவனால தாங்க முடியாது பரதனால. அதனால்தான் என்ன பண்றார், முதல்ல போய் அனுமன் வழியா ஒரு செய்தியை சொல்லுகின்றார். பின்னாடி போய் அவர் நேரத்தையே பார்க்க போறார். அப்படிங்கிறதையும் அழகாக இங்கு காட்டப்படக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்கின்றது. இன்னொன்னு, பரதனே ஆண்டா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு உட்பொருள் பெருமாளுடைய திருவுள்ளத்திலே இருக்கின்றது. இப்போ போறார், பரதன் வரலன்னு அக்னி பிரவேசம் செய்வதற்கு சரியா நெருப்பு மூட்டி இருக்கான். அனுமன் பறந்து வந்தான், எல்லாத்தையும் சொன்னான். அப்போ சொல்லி முடிச்ச உடனே அவன் பரதனும் அவன் பெருமாள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, ஹனுமனை ஆலிங்கனம் செய்து கொண்டான் பரதன். ஆலிங்கனம் செஞ்சு பரதனை பரிசோதிக்கலாம் அப்படின்னு எதற்காக அமைச்சாருன்னு அப்பதான் தெரிஞ்சது. அனுமனுக்கு என்ன ஆச்சுன்னா,
இதை சொன்னதுக்கே மூர்ச்சித்து விட்டான் பரதன். இது மட்டும் பெருமாள் நேர்ல வந்துதான் என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு இப்பதான் அனுமனுக்கு பெருமாளுடைய திருவுள்ளம் புரிந்தது. அப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், ஏன்னா அனுமன் என்ன பண்ணியிருக்கான், அனுமனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வாலி சுக்ரீவன் மாதிரி அண்ணன் தம்பி தான், பரதன் ராமன் மாதிரி அண்ணன் தம்பிகள் இல்லை. இதை முடிக்க இப்போது இங்கிருந்து என்ன பண்றாரு, பாதுகைகளோட பரதன் வந்து பெருமாளை எதிர்கொண்டு அழைக்க புறப்படுகிறார். இங்க எல்லாரும் வந்து அயோத்தியாவை வந்து அலங்கரிக்க சொல்லியாச்சு. அங்க தூரத்துல போய் நந்தி கிராமத்துக்கு முன்னாடியே இறங்கிடுறார். யாரு, நந்தி கிராமத்திலிருந்து கிளம்பி பரதன் பெருமாளை எதிர்கொண்டு அழைக்க செல்லுகின்றார் பாதுகையுடன். அங்கு புஷ்பக விமானம் வந்து தரையிறங்கியது. ஆலிங்கனம் செய்து கொண்டான் பரதனை. பரதனுக்கு சந்தோஷத்தை சொல்லவே முடியல. எல்லாரையும் வரவேற்றார்கள் பாதுகையோடு. அப்ப என்ன, பரதன் காத்திருந்து அப்ப மறுபடியும் அங்கிருந்து பெருமான் என்ன பண்றார், புஷ்பக விமானத்தை இந்திரனுக்கே கொடுத்துடுறார். ஏன்னா ராவணன் அடாபடியா பிடிக்கி வச்சிருந்தான், அதை இந்திரனுக்கு திருப்பி அனுப்பி விட்டார். எல்லாரும் நந்தி கிராமம் வந்துடுறார். இப்போ அயோத்தியில ராஜா பரதன், அதனால அயோத்தி மன்னன் என்ன பண்றான், வனவாசம் அனுப்பிச்சிருக்கிறதுனால இப்போ மன்னன் தான் அனுமதிக்க வேண்டும். மன்னன் அனுமதி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். பரதன் அழுதே போறார். யாருடைய நாடு, யாருக்கு யார் அனுமதி கொடுப்பது அப்படின்னு சொல்லி உடனே உள்ள ஆஷின் போறார். பரதன் நடுங்கி அதுக்கப்புறமா வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் இப்போது என்ன பண்றா, பட்டாபிஷேகம் நடக்க வேணும். ஜடாமுடி எல்லாம் சவரம் பண்ணிக்கிறா. பண்ணிட்டு எல்லாம் தயாராகி அடுத்த நாள் கௌசல்யை, சுமித்ரை, எல்லாம் கைகை எல்லாரும் சீதைக்கு அலங்காரம் பண்றா. இப்போ தேர்ல போகும்போது சீதையும் பெருமாளும் அமர்ந்திருக்க பரதனே தேரோட்டி கொண்டு சென்றான். பரதனே தேரோட்டின்னு போனா பெருமாளை உட்கார வச்சு. அடுத்ததா அங்க உள்ள போறா. அயோத்தி போனவொன்னு பெருமாள் என்ன பண்றார், தன்னுடைய அறையே சுக்ரீவனுக்கு நீ இங்க தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறார். பூச நட்சத்திரம், சித்திரை மாசம், மிகவும் நாள் திசை தீர்த்தம் கொண்டு சுக்ரீவன் அனுப்புறான். அவனுடைய ஆட்கள்லாம் எல்லாரையும் அனுந்து அங்க வந்து பட்டாபிஷேகம், நாள் திசை தீர்த்தத்துடன் ரத்தனமான அரியணையில ராமரும் சீத்தையும் அமர்ந்திருக்க. அப்ப அதுவும் என்ன, அந்த பட்டாபிஷேகம் போது என்ன, இடப்புறம் அமர வேண்டும். சாதாரண காரியங்களில் மனைவியானவள் வலப்புறமும், இந்த பட்டாபிஷேகத்தின் போது இடப்புறமும் அமர வேண்டும். அந்த மாதிரி உட்காண்டிருக்கா. சீதையோடு அப்படியே பொன்மயமான மண்டபம், ரத்தினம் இழைத்த சிம்மாசனம் அப்படி இருக்கு. அந்த இடமே பார்த்துட்டு இருக்க. அப்போது அஷ்ட ரிஷிகளால் பெருமானுக்கு நீர் சேர்த்து அங்கு பட்டாபிஷேகமானது நிறைந்தேறியது. இது இங்கு காட்டப்படக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு காட்சியாகும். அது மட்டும் இல்ல, லக்ஷ்மணனை கேட்கிறா, இளவரசனா பட்டம் சூட்டிப்பேனா? மறுபடியும் லக்ஷ்மணனா, முடியவே முடியாது, எனக்கு கைங்கரியம் மட்டும்தான், எனக்கு எந்த காரியமும் கிடையாது என்று சொல்ல பரதன் இளவரசனானான். பாருங்க, கைகறி வரம் கேட்டா. ராமனுக்கு அப்புறம் யார் ஆழ்வா, அவனுடைய பிள்ளைகள் தான் ஆழ்வான்றது போய் பரதனுக்கு இளவரசனாக பட்டம் சூட்டினார் பெருமான். இந்த மாதிரி சீரும் சிறப்புமாக அந்த நகரமே எப்போதும் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு சீரும் சிறப்புமாக 11,000 ஆண்டுகள் பெருமான் அயோத்தியை ஆண்டார் அப்படிங்கிற அந்த சரித்திரம் காட்டப்படுகின்றது. இந்த சரித்திரத்தை சொன்னாலும் கேட்டாலும், அதை சொல்லிட்டு இருக்கவாளுக்கும் சரி, கேட்கிறவாளுக்கும் சரி, படிக்கிறவாளுக்கும் சரி, என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு வால்மீகி அவ்வளவு அழகா சொல்றார். தனம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், ஆயுள் கிடைக்கும், எல்லாம் பன்மடங்கு வளரும். அது மட்டும் இல்ல, நீண்ட ஆயுள், உங்கள் பிள்ளை, நல்ல பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள் வருவார்கள். ராம அனுக்கிரகம் குடும்பத்தில் நிறைந்திருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பலன் தொடங்கி மோட்சம் வரை கிடைக்கும். பித்ருக்கள் திருப்தி ஆவார்கள், குடும்ப விருத்தி ஆகும், தனதானிய விருத்தி ஆகும், திருமணம் நடக்கும், குடும்ப ஒற்றுமை, அதுவும் முக்கியமா சொல்றார், அண்ணன் தம்பி ஒற்றுமை நிறையவே ஏற்படும், வாழ்வில் நிச்சயம் மோட்சமும் அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த ராமாயணத்தை முடிக்கின்றார் வால்மீகி. நாமும் இந்த அனைத்து பலன்களையும் பெறுவோம். இதை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் கிருதஜைகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அது மட்டும் இல்ல, இதற்கு பல பல ஆச்சாரியர்கள் நிறைய நமக்கு வந்து காட்டி கொடுத்திருக்கா. வால்மீகி பகவானாக இருக்கட்டும், இப்போது இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களாகட்டும், அவர்கள்லாம் நிறைய பேருதவி செய்திருக்கிறார்கள். நமக்கு இந்த மாதிரியான ஒரு தகவல்கள் கிடைக்க அவர்களுடைய திருவடித்தாமரைகளிலும் அடியனுடைய கிருதஜைகளை தெரிவித்துக் கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். மங்களம் சிலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.